இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோவில் வரைக்கும் எங்களோட வந்துட்டு உப்பு கூட மாத்தும் போது நீ கோவில்ல இருக்க கூடாது, புரியுதா? சரி, நான் இருக்க மாட்டேன். என்ன இவன் நாம வெளியே வரப்ப டக்குன்னு கிராஸ் பண்ணி போறான். ஒருவேளை இவ்வளவு நேரமும் அம்பிகா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுப்பானோ? இவன் நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பா கேட்டிருப்பான்னு தான் தோணுது. கவிதா, என்ன யோசிக்கிற? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இல்லக்கா, இந்த வேலைக்கார மயில நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டிருப்பானோன்னு ஒரு டவுட். எப்படி சொல்ற கவிதா? அம்பிகா கிட்ட பேசிட்டு வரப்போ என்ன பார்த்ததும் அவன் இங்க இருந்து வேகமா போறான். ஹேய், இங்க என்னடி பண்ற? நான் அங்க இருந்து அடிச்சு வரட்டனா இங்க வந்து செட்டில் ஆயிட்டியா? அது வந்து மேடம், திவ்யாக்கா தான் என்ன வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவ கூப்பிட்டா நீ வந்துருவியோ? சரி, திருவ பாத்தியா? இல்ல மேடம், நான் வந்ததுல இருந்து இது வரைக்கும் அவரை பார்க்கல. இங்க பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீ கிச்சனை விட்டு வெளியில வரவே கூடாது. நாங்க எல்லாரும் ஸ்ரீக்கும் திருவுக்கும் உப்பு கூட மாத்துறதுக்கு கோவிலுக்கு போறோம். அது வரைக்கும் அங்க இங்கேயும் வெளியில எதுவும் வரக்கூடாது. நான் சொல்றத கேட்காம வெளியில வந்த அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. என்னக்கா, என்ன பிரச்சனை? இவளை ஏன் திட்டிட்டு இருக்க? நிக்கிறாளே, இவ இருக்கிற இடத்துல எந்த நல்லதும் நடக்காது. இந்த கொடங்காரி என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கு மறுநாளே ஸ்ரீக்கு அம்மா போட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, இவ ஆளை மயக்கிறதுல கில்லாடி. கல்யாணம் ஆகி தாலி கட்டிக்கிட்டானுதான் பேரு. ஆனா யாராவது கிடைக்க மாட்டாங்களா, அவனை வளைச்சு போடலாமான்னு தான் இவ அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு கேடு கட்டவை இவ. பாக்குறதுக்கு நல்ல மாதிரி இருக்காளேன்னு இவளை நம்பிராத. இவ சாதாரணமான ஆளே கிடையாது. இவள ஸ்ரீதான் நம்புறா. ஆனா அவளுக்கு இவ எப்ப ஆப்பு வைக்க போறானே தெரியல. ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா. உன்கிட்ட கல்யாணம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லனா அவ்வளவுதான். ஓஹோஹோ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? என்கிட்ட எப்படி கேர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். திரு, உனக்கு தெரியாதா, நம்ம கல்யாணம் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் நம்ம முண்டக்கண்ணி அம்மன் கோவிலுக்கு விரதம் இருக்கேன். அதனால நீ பக்கத்துல வரணும்னு நினைக்காத. விரதம் இருக்கிற பொண்ணுங்க பக்கத்துல போனாலே முண்டக்கண்ணி அம்மா கண்ணு குத்திடுவாங்க. எப்படி 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 நீங்க முண்டக்கண்ணி அம்மனுக்கு விரதம் இருக்கீங்க? பாருடா, நம்பிட்டேன் நம்பிட்டேன். அதையும் பாத்துடலாமே. திரு, ஏய் திரு, வேண்டான்னு சொல்றல, என் பக்கத்துல வராத. நான் ஏற்கனவே சொன்னதுதான், உப்பு குடுக்கறதுக்கு எல்லாரும் கோவிலுக்கு போக போறோம். நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? நீ ரொம்ப கெட்ட பையனாயிட்ட, நிறைய குறும்பு பண்ற திரு. ஓ அப்படியா? நீ வேற என்ன கெட்ட பையன் சொல்லிட்ட. அப்புறம் நான் எதுக்கு நல்ல பையனா இருக்க ட்ரை பண்ணணும்? கெட்ட பையனாவே மாறிடுறேன். என்ன மாறிடுவா? வேண்டாம் திரு. திரு, சொன்னா கேளு. வேண்டாம், நீ குட் பாய் தானே? நோ, வேண்டாம் ப்ளீஸ்.
வேண்டாம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, நான் மகாவை மறந்தே போயிட்டேன். போய் கூட்டிட்டு வந்துறேன். ஏய் ஸ்ரீ, நில்லு. மகா, ஸ்ரீ, என்ன பண்ற? மகாவை நம்ம வீட்ல தங்க வைக்க வேண்டாம்னு சொன்னதுக்காக, என்ன பழி வாங்குறதுக்காக அவளை இங்க திருவீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கியா? ஓ, நீ மகாவை பாத்துட்டியா? நினைச்சேன் நீ அவளை பார்த்ததும் நேரா இந்த கேள்விதான் கேட்பேன்னு நினைச்சேன். கேட்டுட்ட. ஏமா, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? மகா நம்ம வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்ன சரி, ஆனா அவ இங்க இருக்கிறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு சத்தியமா புரியல. நீ மகாவை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டியே. கண்டிப்பா அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிருப்பியே. சொல்லுமா, மகாவை ஏதாவது திட்டியா? ஏ காஞ்சனா, உன்ன டைம் ஆச்சே, கிளம்பலாம் வா. ஆ கிளம்பலாமா? இந்த வந்துட்டேன். மகா, ஸ்ரீ, ஏங்க இந்த ஸ்ரீ ஏன் இப்படி இருக்கா? நான் சொல்றது எதையுமே கேட்கவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாளா? இங்க பாரு காஞ்சனா, நீ நினைச்சது வேற, நடந்தது வேற. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ச்சே, அப்பா பொண்ணு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஏமா, நீ மகாவை ஏதாவது திட்டினியா? அப்படின்னு அவ சொன்னாளா? அவ ஒண்ணும் சொல்லல. கோவிலுக்கு கூட வராம இப்படி இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கானா? கண்டிப்பா நீ ஏதோ சொல்லி திட்டி இருக்க. ஏமா இப்படி பண்றீங்க? ஏய், ஸ்ரீகிட்ட என்னடி சொன்ன? அவகிட்ட இல்லாத கொள்ளாததையும் சொல்லி எங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ண பாக்குறியா? ஏமா, நான் உங்ககிட்ட கேட்டா நீ மகாவை ஏன் முன்னாடி திட்டுற? மகா என்கிட்ட ஒண்ணும் சொல்லல, சொல்லவும் மாட்டான். ஏன்னா அவ குணம் அப்படி. நான் அத கேட்டேன். என்ன பேசுற ஸ்ரீ? எனக்கு இவ்வளவு திட்டுறதை தவிர வேற வேலையே இல்லையா? சரி மகா, நீ என் கூட வா. அக்கா, நான் வரலக்கா. வீட்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும். விசேஷ வீடு பூட்டி கிடந்தா தப்பா இருக்கும்க்கா. எனக்கு வேலையும் இருக்கு. ஸ்ரீ, அவதான் வரலன்னு சொல்றாள்ல. அங்க வாசல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பி வா முதல்ல. மா, முதல்ல நீ கிளம்பி போவா. இன்னும் பண்ணி தொலை. வா மகா, போலாம். அக்கா, இல்லக்கா, நான் வரல.